வேணும்னே எங்ககிட்ட வம்பு பண்ணணும்னு பண்றியா? ஆளாளுக்கு நாங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அங்க போனா அவங்ககிட்ட போனோன்னா இனிமோ நீ வீடே கட்டக்கூடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்தா இந்த வீட்டுல இருக்காதீங்க இப்பவே கிளம்புங்கன்ற. என்ன கிருஷ்ணா இதெல்லாம்? அப்ப வேணும்னே ஒன்னொன்னு பண்றீங்க தானே? அவ்வளவு பேரும் கிளம்புங்க. அடுத்த பேச்சுக்கு வேலையே இல்ல. இங்க பாரு மா, நீ சொன்னதுதான். எனக்கு இவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு பிடிக்கல. நீ என்ன சொன்ன? இந்த வீட்டுல நீ இருக்கியா, அவங்க இருக்கட்டுமான்னு கேட்ட. சரி, அவங்க புது வீடு கட்ட ஆசைப்படுறாங்கன்னு சொன்ன. சரி, கட்டிட்டு போட்டும். நான் அதுக்கு என்ன பண்ண போறேன்? அவங்க வீடு, அவங்க விருப்பம், அவங்க கட்ட போறாங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரியா? அவங்க கட்டட்டும், கட்டாம இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இதுல. ஆனா ஒண்ணு, அவங்க மட்டும் வீடு கட்டி புதுசா போகணும். நான் இந்த வீட்டை சரி பண்ண வேணாமா? அப்போ நான் எப்பவும் இதே வீட்டுல பழைய வீட்டுல இருக்கணுமா என்ன? இதுதான் என்னோட முடிவு. நீனு இப்பவே அவங்கள கிளம்ப சொல்லு. நானும் இந்த வீடெல்லாம் ரெடி பண்ணணும். அவங்க அந்த சைடு இருந்துட்டு இருந்தாங்கன்னா நான் எப்படி இந்த வீடை ரெடி பண்றது? அவங்க எல்லாம் வீட்டை காலி பண்ணி எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு போனா தானே நான் இந்த வீடை ரெடி பண்ண முடியும். என்னம்மா, நான் சொல்றது கரெக்ட் தானே? எனக்கு அவ்வளவு கோபம் வருதுடா உன் மேல. எப்பவும் நீ இப்படியெல்லாம் இருக்க மாட்ட. நான் என்ன சொன்னாலும் என்னோட பேச்ச மீற மாட்ட, தட்ட மாட்ட. இன்னைக்கு என்னடா உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன கை நீட்டிட்டு வர? அடிக்க வரியா? சொல்லு, அடிக்க வரியான்னு கேட்டேன். ரெண்டு கையும் அப்படியே கொண்டுட்டு வர்ற? கழுத்து பிடிச்சு நெருக்கி போறியா? சொல்லு. நீ வர்றது பார்த்தா எனக்கு என்னமோ அப்படிதான் தெரியுது. அடிச்சிடுவியா என்ன? ஏன் அடிச்சுட்டு தான் போயிட முடியுமா? எங்க அடி அடி பாத்துருவோம். சரி, போனா போது, வயசுல மூத்தவரே நாமளும் மரியாதை கொடுக்கணும். அவரு தான் அப்படி புரியாம பேசிட்டு இருக்காரு, நாம அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நானும் சரி சரி சரின்னு இவ்வளவு நாளா நான் பொறுத்து போயிட்டு இருந்தா ஏன் கிட்டே வா, உன் வேலையை காட்டுற. இங்க பாரு, அம்மா சொன்னபடி நான் இங்க இருந்துக்கிறேன். நீங்க போக போறீங்க, காலி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இப்பவே கிளம்பி போயிட்டே இருங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், உன்னை அடிக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லடா. அடிக்கிறது என்ன? அடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏதோ எனக்கு மேல ஒசந்து வளர்ந்துட்ட. உன்னை அடிச்சா ஊர்ல 1000 பேர் 1000 பேசுவானுவ. அண்ணன் தம்பிக்குள்ள அடிச்சுட்டு கிடக்குறானுவ, சாவுறானுவன்னு. தேவையாதெல்லாம் அந்த பேச்சு எனக்கு. அதுக்காக பொறுமையா போயிட்டு இருக்கேன். அப்ப அடிக்கிறவுக்கு பெரிய லைட்டா இல்ல? அடிச்சுதான் பாரு என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி சரி விடு, தேவையில்லாம பேசிட்டு. நான் சொல்றத செய்யற மாதிரியா என்ன? என்னதான் கிருஷ்ணா உனக்கு பிரச்சனை? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, 6 மாசம்தான். எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தாதான் என்ன? அதுக்குள்ள எப்படியோ நாங்க வீடு கட்டி போயிருவோம் கிருஷ்ணா. அது வரைக்கும் கொஞ்சம் எங்களுக்கு நேரம் கொடு. அதெல்லாம் முடியாது. நான் சொன்னதுதான். அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? கிளம்பணும்ன்றீங்க. திருப்பி திருப்பி பேசி என்னங்க ஆக போகுது? போக போறீங்களா என்ன? எதுக்கு நீங்க பேசிக்கிட்டு? வேணாம், எதுவும் பேச வேணாம். உங்க வேலையை பாருங்க. போய் மூட்டை முடிச்செல்லாம் கட்டுங்க. மூட்டை முடிச்சு கட்டுறதா? எங்க போவ? எங்க போவேன்னா எங்கேயாவது போய் தொலைவோம். என்ன பண்றது? இப்படி விரட்டும் போது வேற வழி. என்னடி மல்லிகா பேசுற நீ? என்ன பேசுற நீ? பேசாம இருவோம் பாட்டுக்கு. சொல்லிட்டேன். போறேன்னா எங்க போவ? இதுவும் உன்னோட வீடு தானே. இங்க பாரு, இந்த வீட்டுல உனக்கும் சரி, அவனுக்கும் சரி, அவனுக்கும் சரி, 3 பேருக்கும் பங்கு இருக்கு. புரியுதா? அப்போ அப்படிங்கிறப்ப நீ ஒன்றும் போகணும்னு அவசியம் இல்லை. போக வேணாம். இப்போ உங்களுக்கு வீடு கட்டணும்னு என்ன இருக்கு? பேசாம நீங்க இருங்க. கட்டவும் வேணாம். என்ன நான் சொல்றது? அக்கா, அப்புறம் போ 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 போனா எங்க போறது? அப்புறம் இவங்க விரட்டும் போது போகாம இங்க பாருங்க, இவங்க இந்த வீடு அங்கங்க கொஞ்சம் ஒரு மாதிரி டேமேஜ் இருக்குதா, பழைய வீடு. இவங்க முடியும், இவங்க பண்ணிக்கிடுவாங்க. நாங்க அதுக்கு புதுசா கட்டிட்டு போயிடுவோமே. சரிங்களா? இருக்கிறது எங்களுக்குன்னு ஒரு ரூம் தான் இருக்குது, ஒரு அடுப்படி தான் இருக்குது. இதை வச்சு இங்கிட்ட அங்கிட்ட நாங்க ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம்னு பண்ணனா இவங்க அந்த சைடு ரூமையும் வச்சுக்கிறாங்க, அங்கிட்ட ஒரு ரூமையும் வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு ரூம் பூட்டியே கிடக்கு. அது முள்ளையே கணக்கு வேணுங்கிற மாதிரி அது கிடக்கு. நீங்க ஒண்ணு இருக்கீங்க, எல்லாத்துலயும் ஆளாளுக்கு இருக்கீங்க. அப்ப எங்களுக்கு ஒரு ரூம் வச்சு நாங்க என்ன பண்றது? என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்றோம். அப்ப என் பிள்ளையோட வீட்டுக்காரு மருமகன் வந்தா போனா அதெல்லாம் சரி வராதுதான். அவங்க ஒரு 2 ரூமை வச்சு ஒரு அடுப்படியை வச்சு கட்டலான்ட்டு நாங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இதுக்குன்னு
அங்க போனா அவங்க கட்டக்கூடாதுங்கிறாங்க, இங்க வந்தா இப்பவே வீட்டை விட்டு போங்கிறாங்க. நாங்க நல்லா இருக்குது யாருக்குமே பிடிக்கல அத்தை. டேய் கிருஷ்ணா, அவங்க எங்கேயும் போக மாட்டாக, இங்கதான் இருப்பாக. அவங்க 6 மாசம் கேட்டிருக்காங்கல்ல, 6 மாசம் கழிச்சு அவங்க போகலைன்னா அப்புறம் என்னன்னு கேளு. அதை விட்டுட்டு போங்க அப்படி இல்லாத சொல்லிட்டு இருந்தனா அவ்வளோதான், பாத்துக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்ப போய் ஆகணும். என்னங்க ரொம்ப நேரமா சத்தமா இருக்கு, என்னவா? எதுக்கு இப்ப இங்க நின்று நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் அவங்கள ஏதாவது கூப்பிட்டு கேட்டா கூட நிக்காதீங்க பேசாதீங்கன்னு தானே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். திரும்ப எதுக்கு இங்க வந்து நின்று நீங்க பேசிட்டு இருக்கணும்? தேவையில்லாம நம்மளால ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னு சொல்லத்துக்கவா? அவங்க 1000 பேசுவாங்க, நாம ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டோம் அப்படின்னா நம்மள பொல்லாதவங்கன்றவாங்க. நமக்கு தேவையா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், யார் கூப்பிட்டாலும் நிக்காதீங்க, அவங்க கூட பேசி வச்சுக்காதீங்கன்னு. உங்களை பொல்லாதவன்னு சொல்லி உங்களை பொல்லாப்பு சொல்லி ஊரே உங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. அருவி, என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசாத. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாது, சரியா? இங்க பாரு, இந்த வீட நாம வச்சுக்கலாமா இல்ல அவங்க வச்சுக்கலாமான்னு கேட்டுச்சு என்ன பெத்த ஆத்தா. அது என்னை பெத்துச்சான்னு தெரியல, ஆனா அப்படி சொல்றதுனால நான் சொல்றேன். சரி, அதுக்கு கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் சொன்னது என்னன்னு நீ நினைக்கிற? நம்ம போயிடலாம்ண்ணா. நாம போயிடலாம் நான் சொன்னேன் நீ நினைக்கிறியா அருவி? சேச்சே, நான் அப்படி சொல்லலையே. லூசு மாதிரி பேசாத அருவி. எதுக்காக நாம போகணும்? வாய்ப்பே கிடையாது, அதெல்லாம் முடியாது. நாம எதுக்காக போகணும்? நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். அவங்க கிட்டனா பணம் இருக்கு அருவி, நகை இருக்கு. அதெல்லாம் வச்சுட்டு அவங்க எத்தனை பெரிய வீடு வேணாலும் கட்டுவாங்க. இன்னைக்கே முடிச்சு நான் அன்னைக்கே ஆரம்பிச்சு நாளைக்கு கூட முடிப்பாங்க. நாம இப்ப வெளியில போய் எங்க போய் கட்ட முடியும்? அதான் நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரிங்க, அதுக்கு என்ன பிரச்சனை பண்ணணும்? நாம இருந்துக்கலாம் சொல்லியாச்சுல, அப்ப அவங்க போக வேண்டியதானே, போய் கட்டிக்க வேண்டியதானே? கரெக்ட், போய் கட்டிக்கிற வேண்டியதானே. அததானே நானும் சொல்றேன், போய் கட்டிக்கோ அப்படின்னு. அது முடியாதான். அவங்க இங்கதான் இருப்பாங்களாம், கட்டுவாங்களாம், கட்டி முடிச்ச உடனே போவாங்களாம். அவங்க மட்டும் புது வீடு கட்டி புது வீட்டுல இருப்பாங்களாம். அப்போ நம்ம, அதான் சொன்னேன் நானு, இப்பவே கிளம்புங்க. நானும் இந்த வீடை ரெடி பண்ணணும், நாங்களும் புதுசா கட்டணும், புதுசா இருக்கணும். நீங்க இப்ப கிளம்புங்கன்னு சொன்னேன். இது தப்பா அருவி? நான் கேட்டதுல என்ன அருவி தப்பு இருக்கு? அப்போ இவங்க இப்பவே கிளம்புனா தானே நான் வீடு ஃபுல்லா கிளீன் இது சுத்தம் பண்ணி வீடு ஃபுல்லா நான் புதுசா ரெனோவேட் பண்ணணும். அதான் சொல்லிட்டு இருக்கேன், முடியாதான். 6 மாசம் கழிச்சுதான் போவாங்களாம். அப்ப நம்ம, நீங்க சொன்னது கரெக்ட் தானே, இதுல என்ன இருக்கு? போக வேண்டியதானே அப்ப? அததான் சொல்லிட்டு இருக்கேன், அதான் புரியாம பேசிட்டு இருக்காங்க. அவரடி மல்லிகா, ஆத்தா அலமேலு. இங்க பாருங்க, தேவையில்லாம எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து பேசக்கூடாது. நிக்கிறாருல உங்க பையன், அவர்கிட்ட பேசிக்கோங்க. எதுக்கு என்கிட்ட ஆத்தா அலமேலுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன்னா இப்ப என்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவராச்சு நீங்களாச்சு, உங்க பிரச்சனைக்குள்ள நான் வர்றதுக்கு எனக்கு தேவையில்ல. ஆமா, அப்போ எங்க பிரச்சனைக்குள்ள நீ வர மாட்ட. அப்புறம் எதுக்காக இம்புட்டு அளந்து விட்டுட்டு இருக்க? அது இதுன்னு எதுக்காக இப்ப நீ சொல்லிக்கிட்டு இருக்க? வர மாட்டேன்னு சொல்றியல்ல, எதுக்குடி அப்புறம் பேசுற? எதுக்கு அப்புறம் பேசுற? உனக்கு தெரியுமா? இங்க பாரு, இந்த பக்கம் உள்ள ரூமு, இந்த பக்கம் உள்ள அடுப்படி பூரா அவனுக்கு, அந்த பக்கம் உள்ள ரூமு, அங்கிட்டு உள்ளதெல்லாம் அவனுக்கு, இங்கிட்டு உள்ளது நான் இருக்கிறது இன்னொன்னெல்லாம் அவனுக்குன்னு 3 பேத்துக்குன்னு அப்பவே என் புருஷன் சொல்லி வச்சுட்டு தான் போனாரு. அது தெரியுமா உனக்கு? என்ன செய்யறது, அங்க ஒரு வீடு கட்டி வச்சிருந்தோம் நாங்க. அப்ப நாங்க இருந்துக்கலாம்னு சொல்லி வச்சிருந்தது. அது பார்த்தா என் புருஷனும் போய் சேர்ந்துட்டாரு. மூத்த வேணும் ஒரு பிரச்சனையில நாங்க அங்க போய் இருந்துக்கிறோம், அவன் போய் இருந்துக்கிட்டேன். அப்புறம் நீயும் அவனும் ஒன்னாத்தான் இருந்திய, ஒழுங்காத்தான் இருந்திய. அப்படி இருந்துச்சு. இப்பதான் அப்படி சண்டை விட்டு அடிச்சுட்டு கிடந்து நீ இந்த பக்கமும் அவன் இந்த பக்கமும் இருக்கா.
இங்க பாரு, இந்த வீடு அப்படியே கிடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ வச்சுக்க இல்ல அவன் வச்சுக்கன்ட்டேன். இல்லைன்னா பெரியவன் அவனும் வச்சுக்கலாட்டி நான் வச்சுக்கிறேம்மா. அப்பா வாழ்ந்த வீடு, அதை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? எவனுக்கும் வேணாட்டி நான் வச்சுக்கிறேன் பெரியவன் சொன்னேன். அப்படியெல்லாம் போயிட்டு இருக்குது கதை. நீ எதுக்குடி இடையில பேசுறிய? உன் அப்பா வந்து கட்டினாப்லையா இல்ல உன் ஆத்தக்காரி வந்து கட்டினாளா? உன் அப்பா ஆத்தா யாரும் இந்த வீடு கட்டல. என் புருஷன் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு கட்டின வீடு இது. சரியா? உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. இங்க பாரு, மயிலு மல்லிகா இங்கதான் இருப்பாங்க. அவங்களாம் என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு போவாங்க. புரியுதா? இந்த வீட்டுல 3 பேத்துக்கு தான் பங்கு. இந்தடா, ஏய் இங்க பாரு, நான் சொல்றத கேளு. உனக்கு இந்த வீட்டை சரி பண்ணணும்னா நீ இருக்கிற பக்கம் சரி பண்ணிக்க. அம்பிட்டுதேன். தேவையில்லாம நீ 4 பேர் என்ன 10 பேர் என்ன 20 100 பேரை கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணாலும் நான் சொல்றதான் சொல்லுவாங்க. 3 பேத்துக்கு உண்டான வீடு தான் இந்த வீடு. ஏதோ நீ வச்சுக்கிறியா இல்ல அவங்க வச்சுக்கிட்டோமான்னு உன்கிட்ட அவங்க விட்டுட்டு போலான்னு பாக்குறாங்க. நினைச்சா நான் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு காசை குடுறான்னு அவன் கேட்கலாம். என்ன விட்டுட்டு போறதுக்கு காசு வேணும்? ஆமா, பின்ன சும்மாவா உன்கிட்ட விட்டுட்டு போவாங்க? பெரியவனும் வந்து நீ இருக்கிறியாட அந்த வீட்டுல, எனக்கு பாதி என் பங்கு காசு குடுறான்னா நீ கொடுத்துதான்டா ஆகணும். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் இருக்குல்ல இந்த வீட்டு பங்கு. அவனுக்கு காசு குடுறான்னா நீ இருக்கிறவன் கொடுத்துதான் ஆகணும். அப்ப எனக்கு இந்த வீடே வேணாம். நாளை பின்ன என் பங்கு இருக்கு காசை குடுறான்னு இவனுவ கேட்பானுவ. நான் என்ன செய்யறதான்? நீ முதல்ல பெரிய அண்ணனை வர சொல்லு, பஞ்சாயத்து கூட்டு. என்ன ஏதுன்னு பேசி முடிவு பண்ணி அடுத்த முடிவுக்கு போய் வைக்கிறலாம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ ஒரு கதையை எடுத்து விடுற, நாளை பின்ன வந்து உட்காந்துட்டு இதுக்கு எனக்கு பங்கு இருக்கு காசை கொடு, உனக்கு பங்கு இருக்கு காசை கொடு, 2 பேரும் நின்று உட்காந்துட்டு இருந்தா நான் எங்க போறது ஆளுக்கு காசு கொடுக்கறதுக்கு? இங்க பாரு, என்னாலலாம் முடியாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். நல்லா இருக்கே உங்க நியாயம். நான் இந்த வீடு ஃபுல்லா சரி பண்ணி அப்புறம் வைப்பனா, இவங்க பாட்டு கேஸ் போட்டா கூட நான் என்ன செய்யறது? நான் செலவு பண்ண காசுல இவங்கள கொடுப்பாங்க. ஏன் பங்கு இருக்குன்னு இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டா? டேய், அவங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணலன்னு தான் சொல்ல வரேன். அப்படியெல்லாம் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் வீடு கட்ட போறாங்கன்னு சொன்னா அது முடியாதுங்கிற. அப்ப இப்படியெல்லாம் நடக்கத்தாண்ட செய்யும். ஏன் இதெல்லாம் சுத்தப்படாது. 4 பேர் என்ன 10 பேர் என்ன 15 பேர் என்ன எல்லாரையும் வர சொல்லி கூட்டத்தை கூட்டட்டும். என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பண்ணட்டும். இல்லைன்னா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அங்க என்ன முடிவு பண்றாங்களோ பண்ணட்டும். இல்ல அருவி, அப்படியெல்லாம் வேணாம். கூட்டமே கூட்டட்டும். அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாத்துக்கிட்டு பேசிக்கலாம். இவனுலாம் காசு கூட வந்து நின்னுட்டு கேட்பானுவ. அதெல்லாம் சரிப்பட்டு வருமா என்ன? ஆமாங்க, எதுவாக இருந்தாலும் யோசிச்சு தான் பண்ணணும். எடுத்தவங்க ஒருத்தம் நான் வச்சுக்கிறேன் நாளுக்கு முன்னாடி முந்திட்டு போகாதீங்க. வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க எடுக்கட்டும் முடிவு. ஆமா, அவ்வளவுதான். போ போ, யார் யார் முக்கியமானவங்களோ போய் கூட்டிட்டு வா. நான் கூட்டிட்டு வரணும்லாம் அவசியம் இல்ல. எதுக்காக நான் கூட்டிட்டு வரணும்? யாருக்கு அவசரமோ அவங்க போய் கூட்டிட்டு